வேதாச்சலம் முதலியாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்தியாவிலே ஒரு தனி மனிதன் 29 வருஷம் அன்அப்போஸ்டா ஒரு முனிசிபல் சேர்மனாக இருந்தது இவர் தான் அதுக்கான ஒரு சாதனையாளர். இதை பாராட்டி இவரோட 25th இயர் ஆஃப் முனிசிபல் சேர்மன்ஷிப்புக்கு அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் காமராஜர் அவர்கள் செங்கல்பட்டு முனிசிபல் ஆஃபீஸில் இவர் உயிரோடு இருக்கும்போது இவர் முன்னிலையிலேயே இவருடைய ஒரு உருவ சிலையை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு புகழுக்கு சொந்தக்காரர். இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் பச்சைப்பன் கல்லூரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அதற்கு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது இவர் 20,000 பணத்தை முதல்ல நிதியாக கொடுக்குறார். இதன் பிறகு நிறைய பணம் மற்றவங்க டொனேஷன் கொடுத்து தான் அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இது போன்று செங்கல்பட்டில் இருக்கிற சென்ட் ஜோசப்ஸ் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹால் கட்டுறதுக்கு இவர் நிதி உதவி ஒரு 5,000 to 20,000 கொடுத்ததாக சொல்லப்படுறாங்க. அந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல்லையுமே வேதாச்சலம் முதலியார் ஹால்னே ஒன்று இருக்குங்க. அதே போன்ற சென்ட் கொலம்பஸ் ஸ்கூலுக்கும் இவர் 5,000 பணம் கொடுத்திருக்கிறார். இது இல்லாமல் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மாணவர்களுக்கு இறைவழிச்சாலை பாடக சாலைக்கு ஹாஸ்டலுக்கும் அதை மெஸ் கிச்சன் சொல்லப்படுறதுக்கும் இவர் கிட்டத்தட்ட 3,00,000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க.